டாப் 3 நியூஸ் செக்மெண்ட்ல இன்னைக்கு 3வது இடத்துல இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, ஈஷா யோகா மையத்தை தொடர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கும் ஒரு சர்ச்சை. அதாவது இந்த மையத்துல இப்ப கோவையை சேர்ந்த 2 பெண்கள் சன்னியாசம் பூண்டிருக்காங்க. அது அவங்களுடைய பெற்றோர்களுக்கு பிடிக்காம தங்களுடைய மகள்களை அவங்க தான் பிடிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்ச்சை. இதை காவல் நிலையத்துல இவங்க போய் புகார் கொடுத்து இதை தாண்டி இன்னும் அடுக்கடுக்காக நிறைய சர்ச்சைகள் வந்துட்டு இருக்கு. அதை பத்தி விவாதிக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கறீங்க? குறிப்பா என்னுடைய முதல் கேள்வி, அங்க இருக்கக்கூடிய மக்களை ஈஷா யோகா மையத்துல எல்லாரும் மூளை செலவை செய்துதான் அங்க உள்ள தங்க வைக்கிறாங்க, எதுவுமே அவங்க தனித்து முடிவெடுக்கிறது கிடையாது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்கறீங்க? நீங்க சில காலேஜஸ் போயிருப்பீங்க, காலேஜ் படிச்சிருப்பீங்க. சில காலேஜில் எப்படின்னா காலேஜுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கும். அங்க சில காலேஜில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பேசக்கூடாது அப்படிம்பாங்க. சில காலேஜில் பைக்கில் வரக்கூடாது, காலேஜ் பஸ்ல தான் வரணும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிசிப்ளின், அவ்வளவுதான். உடனே மூளை செலவே நான் ஈஷா யோகா மையத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன், பல தடவை போயிட்டு வந்திருக்கேன். எனக்கு ஒன்றும் அங்கே ஒன்றும் மூளை செலவை செய்யறதான ஒரு இது இது அயன் பண்ற இடமா அது உடனே மூளை செலவை பண்றது அப்படின்னு சொன்னா 18 வயசானவங்க ஓட்டு போடலாம்னு சொல்லிட்டோம். அந்த 2 பெண்களுமே 18 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள். இப்போ நம்ம என்ன பண்றோம், சில சமயம் அளவு கடந்த சுதந்திரத்தை கொடுத்து நீ உனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுமா அப்படின்னு சொல்லி வளர்க்கறது ஒன்று இருக்கு. இல்ல நீ இப்போ கோயிலுக்கு போகணும், இப்போ இது பண்ணணும், ஆன்மீகத்தை விட்டுறக்கூடாது, ஆன்மீகம் தான் நமக்கு இது. அது ஏன் அப்பா அம்மாவே மிக அதிக அளவில் மூளை செலவை பண்ண ஒரு விஷயமா இருக்கக்கூடாது? குழந்தைங்கள 18 வருஷம் எந்த இடத்துல ஈஷா யோகா மையத்திலேயே அந்த குழந்தைங்க வளர்ந்தாங்க? இல்ல. இது எப்படின்னா, ஒரு தமிழ்நாட்டில் குறிப்பாக கடவுள் எதிர்ப்பும் இந்து மதத்துக்கு எதிரான எதிர்ப்பும் ரொம்ப நாளாவே இருக்கு. அதாவது பிசுபிசுத்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால அந்த ஈஷா யோகா மையம் என்ன பண்றாங்க? என்ன எல்லாரும் கையை பிடிச்சு கூட்டு போறாங்களா? இல்ல வெள்ளை கலர் வேன்ல வச்சு கிட்னாப் பண்றாங்களா? கிடையாது. இது திஸ் இஸ் a கைண்ட் ஆஃப், இதுதான் சொல்ல வரேன். இது உடனே ஒரு மூளை செலவுங்கிறது. அப்புறம் அந்த கொஞ்ச நாள் கழிச்சு அது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த டாபிக் விட்டுட்டு வேற டாபிக் போயிடுறது. இந்த கருத்து கந்தசாமிங்க ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டாங்க. குறிப்பா இந்து மதத்தவர்கள் நடத்தக்கூடிய, இந்து குருக்களால நடத்தக்கூடிய இந்த மாதிரி நிலையத்தை பற்றியான சர்ச்சைகளே அடுத்தடுத்து ஏன் எல்லாத்தையும் தான் வந்திருக்கு. ஏன் அதர் மத்த ரிலிஜனை பத்தி வரலையா? வந்திருக்கே. எங்கேயோ ஒரு இடத்துல அனாதை ஆசிரமம் நடத்துறாங்கன்னு சொல்லி மதமாற்றம் செய்யறாங்கன்னு வந்தது. உடனே எல்லாமே பரபரப்பு. நமக்கு அந்த பரபரப்பா இருக்கும்போது இந்த வாரத்துக்கு எது பரபரப்பு? நீங்களே இது டாப் 10ல 3வது நியூஸா எடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொன்னா இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போகுது. தவிர 18 வயசு ஆனவங்க யாருக்கு வேணா ஓட்டு போடலாம் சொல்றோம். அதுக்காக அடிக்கிறாங்களா? வீட்டுல அந்த கட்சி மூல செலவு செஞ்சிருச்சு, எதுக்காக அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு யாராவது அடிக்கிறாங்களா? அது மாதிரிதான் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தினசரி ஆயிரக்கணக்கான பேர் போகக்கூடிய ஒரு இடம். தவிர ஒரு ஐடிக்கு போற ஒரு பொண்ணு ஒழுங்கா ஆபீஸ் போயிட்டு வர பொண்ணும் இருக்கு, ஒழுங்கா ஆபீஸுக்கு போயிட்டு ஊரை சுத்திட்டு வர பொண்களும் இருக்கு, ஊரை சுத்திட்டு வர பசங்களும். எல்லாருமே தனிப்பட்ட நபர்கள், இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி, இண்டிவிஜுவல் ஒரு ஸ்பெசிமன். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சகோதரிகள் ஒருத்தி போயிருக்கிறா, இன்னொரு பொத்தி மனசை மாத்தணும்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பெண்ணும் மனசு அப்போ அந்த பெண்ணை மூளை செலவை செய்து யாரு? இந்த பெண்ணா? யோசிச்சு பார்க்கணும். தவிர அவங்க ஊதுவத்தி கொடுக்குறாங்க, அப்படியே மயக்கம் வரும், அதெல்லாம் சும்மா. இதை தாண்டி இப்ப ஈஷா யோகா மையத்துக்குள்ள போறவங்க, குறிப்பா துறவரம் போன்றவங்க எல்லாருமே சமூகத்துல ஒரு மேல் தட்டுல இருக்கக்கூடியவங்க. கிட்டத்தட்ட ஒரு மகா சிவராத்திரிக்கு நம்ம டிக்கெட் வாங்கணும்னா கிட்டத்தட்ட 25,000 ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. பணக்காரர்கள் மட்டும்தான் அங்க உள்ள போக முடியுமா? இல்ல துறவரம் இல்லையா? யாரு வேணா போகலாம், யாரு வேணா போகலாங்க. ஒரு விஷயம், நான் போயிருக்கேங்க, எனக்கு இன்வைட் கூட பண்ணிருக்காங்க. சில சமயம் என்னால போக முடியல. எனக்கு ராத்திரி கண்ணு முடிக்க முடியாது. நான் அன்னைக்கு ராத்திரி எல்லாம் கண் முழிச்சாதான் எனக்கு புண்ணியம், என் பாவம் எல்லாம் போகணும். அந்த அளவுக்கு நான் பாவம் பண்றவங்க இல்ல. அதனால இத்தனை பேர் ஈஷா யோகா மையத்தை பற்றி குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கான அடிப்படை எத்தனை பேர் வைக்கிறாங்க? தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்காங்க. எத்தனை பேர் வைக்கிறாங்க? அவங்களுடைய பெற்றோர்கள். அதை தாண்டி இந்த சர்ச்சை வெளியே வந்தோடனே இதை தாண்டி பேசுற எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அங்க போதைப் பொருட்கள் அதிகமா பயன்படுத்தப்படுது. கிட்டத்தட்ட அங்க பள்ளிகளில் படிக்க இருக்கக்கூடிய 5,000 குழந்தைகளுக்கு எப்போதுமே போதை மருந்துகள் கொடுக்குறாங்க. தங்களுடைய பெற்றோர்களை பார்க்கும்போதுதான் அந்த குழந்தைகள் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு கட்டத்துல கோமாவா போகும்னு அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய தாய் ஊடகத்துக்கு ஒருவேளை போதைப் பொருளை பத்தின சரியான ஒரு விஷயம் புரியுதல் இல்லைன்னா இந்த மாதிரி பேசுவாங்க. போதைப் பொருள் என்ன பண்ணும்? ஸ்டக் பண்ணும் ஒரு இடத்துல. அந்த காலத்துல ரிஷிகள் அந்த மாதிரியான தவம் செய்யறவங்க அந்த போதைப் பொருள் பயன்படுத்த, அந்த போதைப் பொருள் ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த போதைப் பொருள், அந்த ஓம் நமச்சிவாயில தான் மைண்ட் இருக்கும். நமிதாவை நினைச்சா நமிதால தான் மைண்ட் இருக்கும்.
தவிர வந்து நீங்க அப்பா அம்மா பார்த்தோன்னு சிரின்னு சொல்ற அளவுக்கெல்லாம் போதைப் பொருள் கொடுக்க முடியாது. அதுக்கெல்லாம் அது சும்மா ஒரு இந்த லாஃபிங் கேஸ் கொடுத்தாலே போறோம். எதுக்கு போதைப் பொருள் கொடுக்கணும்? தவிர வந்து ஒருவரை குற்றம் சொல்லணும்னா என்ன வேணா குற்றம் சொல்லலாம். பிடிச்சா ஒண்ணு சொல்லலாம், பிடிக்கலன்னா என்ன வேணா சொல்லலாம். இதெல்லாம் இது வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல சரியா போயிடும். நாளைக்கு அவரை பார்த்து அவர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. நான் என்ன சொல்ல வரேன், இது இந்து மதத்திற்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதைத்தான் அப்படி பாக்குறேன். அதை தாண்டி ஒரு பெற்றோர், எந்த பெற்றோருக்குமே தன்னுடைய குழந்தை 18 வயசு ஆச்சா, படிச்சுதா, கல்யாணம் ஆச்சா, அதுக்கு குழந்தை பிறந்ததா, லைஃப்ல செட்டில் ஆச்சா, இதுதான் எல்லா பெற்றோர்களுக்கும் ஆசை. அப்போ அந்த கஷ்டப்பட்டு டிஃபரெண்டா அலங்காரம் பண்ணி வளர்த்த குழந்தைங்க மொட்டை அடிச்சுக்கிட்டு ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ்ல இருக்கிறது யாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கும். அது வந்து பேரண்டோட சைட்ல அது டெஃபினட்டா. ஆனா அவங்க தான் இதை சார்ட் அவுட் பண்ணிக்கணும். அந்த பெண்கள் நினைச்சால் எப்படி வர முடியாது. எத்தனையோ ஜெயின் கம்யூனிட்டியில பாத்திருக்கீங்களா? நம்ம இதே ரோட்ல ப்ரொசஷன் போகும், ஒவ்வொரு ஹேரா பிளக் பண்ணி விட்டுட்டு அவங்க ஜெயின் கம்யூனிட்டியில விருப்பப்பட்டு தான் போறவங்க இருக்காங்க. அது சின்ன பெண்கள் எவ்வளவு பேர் போயிருக்காங்க. இது எதுக்காக சொல்றேன்னா, ஒரு 18 வயதுக்கு பிறகு அவர்களுடைய சாய்ஸா போயிடுது. இன்றைக்கு சூழலில பெற்றோர்களே அதுல தலையிட முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கு. ஆனா ஒரு கன்வென்ஷனல் செட்டப்ல வளர்த்த எந்த ஒரு பெற்றோர்களுக்கும் ஷாக் இருக்கும், கண்டிப்பா ஷாக் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக ஈஷா யோகா மையத்தை போய் குற்றம் சொல்றது நிச்சயமா. இன்னொரு குற்றச்சாட்டும் அவங்க மேல இருக்கு. இயற்கை சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய விதங்கள்ல மரங்களை எல்லாம் இது பண்ணி அவங்களுடைய இடங்களை வந்து கட்டிடங்களை கட்டுறாங்க. யானைகளோட சிறுத்தைகளோட வழித்தடத்தை எல்லாம் வந்து குலைச்சு இந்த மாதிரி கட்டிடங்களை கட்டுறாங்க அப்படின்னு அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு. ஏங்க, யானையோட வழித்தடத்தை தடுக்கிற எத்தனை அரசியல்வாதிகள் இருக்காங்க? எங்களுக்கு வேலி போட்டு கொடு, எங்களுக்கு மின்சார வேலி போட்டு கொடு, எங்களுக்கு இது போட்டு கொடு. ஏன் தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்தது? அரசியல்வாதிகள் எல்லா ஆத்துலயும் ஏரியிலயும் பண்ணிருக்காங்க. கிடையாது, அடிப்படையாக வைத்து ஒரு ஈஷா யோகா மையத்தை நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்காங்க. அவங்க பண்றாங்கிறதுக்கு காரணத்தை சொல்றேன். கிடையாது, அவங்களே இதை பண்ணலாமா? இல்ல, அவங்க பண்ணிட்டாங்கன்னு நிரூபிங்க, கோர்ட்ல நிரூபிங்க, தண்டனை வாங்கி கொடுங்க, சரியா போச்சு, அவ்வளவுதானே. இதுல ஒண்ணுமே தப்பு கிடையாது. இது வந்து போலீஸ் கோர்ட், அவ்வளவுதானே. நீ யாரு நடுவுல குரல் கொடுக்கறதுக்கு? குரல் கொடுத்துனே இருப்பாங்களா? ஆக்ஷன் எடுங்க, ப்ரூவ் பண்ணுங்க. ஆக்ஷன் எடுத்து நீதிமன்றத்துக்கு தான் போகணும். போங்க, போய் ப்ரூவ் பண்ணுங்க. எதுக்காக குரல் கொடுத்துட்டே இருக்கணும்? ஏன்னா டிவில நம்ம மூஞ்சி வரணுமே தான். ஓகே, ஆனா எத்தனை வருஷ காலங்கள் ஆகும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய. அப்ப எத்தனை பேர் இன்னைக்கு எத்தனை பேர் ஏரிக்கு மேலயும் ஆத்துக்கு மேலயும் வீடு கட்டி உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப ஏன் அவங்களுக்கு எல்லாம் இவங்களுக்கு தெரியாதா? ஈஷா யோகா மையம் மட்டுமே இந்தியால பண்ண மாதிரி பேசுறது தப்பு.